பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலை கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து கூட பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில், அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்க நம்மிடையே வந்திருக்கக்கூடிய பக்தர்கிட்ட பேசுவோம். மேடம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருவண்ணாமலைக்கு? இங்க கிரிவல பாதை எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் இங்க ஒரு திருவண்ணாமலைக்கு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் 2ஆம் தேதியே தீபத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ சாமியை பார்த்துட்டு பரணி தீபம் பார்த்துட்டு இப்போ கிரிவலம் முடிச்சுட்டு திருப்பி சாமியை பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? கூட்டம் எப்படி சார் இருக்கு? அதிகமான கூட்டமாக இருக்கு. நான் 13 வருஷமா வந்துருக்கேன். ராமநாதத்துலேருந்து வரேன். மாதம் வருவேன். பரணி பிரதோஷத்துக்கு வந்துடுவேன். திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க. மாவட்ட நிர்வாக சபை என்ன மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சிருக்காங்க? கூட்டம் எப்படி சார் இருக்குங்க? மாலை மகாதீபம் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். எல்லாமே சிறப்பு ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே செக்யூரிட்டியாக இருக்காங்க சார். கூட்டமெல்லாம் அளவாக கண்ட்ரோல் பண்ணி நல்லா நீட்டாக தரிசனம் பார்த்தேங்க சார். காலையில் பரணி தீபம் பார்த்தோம். ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார். அண்ணாமலையாருக்கு அரோகராங்க சார். தீபத்துக்காக இங்க கிரிவல பாதையெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? கூட்டம் எப்படி இருக்கு? மாலை மகாதீபம் நடக்குது இன்னைக்கு சார். எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் காட் இது. நாங்கள் வருஷம் வரோம். ரொம்ப நல்லா இருக்குது. கடவுள் அருளால் எல்லாமே நல்லபடியாக எல்லா அருளும் கிடைக்குது. எல்லாருக்கும் அண்ணாமலையார் அருளும் எல்லாருக்கும் கிடைக்க ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது சார். எந்த குறையும் இல்லை. அண்ணாமலையார் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது சார். நான் மாதம் வந்துட்டுருக்கேங்க கிரிவலம். உண்மையிலே நல்லா இருக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. எந்த ஒரு இடைஞ்சூறு இல்லாமல் நல்லா கவர்மெண்ட் நல்லா உதவி பண்ணுது. கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக போகும். நல்லா இருக்கு. ரொம்ப அண்ணாமலையாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ கூட்டத்தை இந்த மழை கூட பாருங்கள் எப்படி விட்டு இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக சுற்றுவாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. திருவண்ணாமலையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று காலை மகாதீபமானது நடைபெற்றது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் அதிக அளவில் வருகை தந்திருக்காங்க. மழை இல்லாதன் காரணமாக இந்த ஆண்டு அதிகமான பக்தர்கள், கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதி திருவண்ணாமலை பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதி கிரிவல பாதை பகுதியில் இருக்கும். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என தொடர்ச்சியாக திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய நம்மால் பார்க்கிறது. எனவே நேற்று முதலே விடிய பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வகித்தாலும் கூட இன்று மாலை நடக்கக்கூடிய மகாதீபத்திற்காக மக்கள் அதிக அளவில் இங்கே திருவண்ணாமலையில் குவிந்திருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகின்றது.